கூட்டணியில் தான் இருக்கிறோம், உங்களுக்கான வெற்றிக்காக நாங்களும் பாடுபடுறோம், காலங்காலமாக உங்களுக்கு நாங்கள் உழைச்சிருக்கிறோம், அதனால் எங்களுக்கு இந்த முறை வந்து அதிகாரத்தில் ஒரு பகிர்வு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஆட்சியில் பங்கு கேட்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். பாதுகாப்பதிலும் அக்கறையோடு இருக்கிறோம். ஆகவே அந்த கூட்டணி எந்த வகையிலும் பாதிப்படைந்து விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கேள்விக்கு இடமில்லை என்று கருதுகிறது. மணிசங்கர் ஐயர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை இந்தியா கூட்டணியில ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யணும்னு 2 நாளுக்கு முன்பு சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க? ஒரு நல்ல கோரிக்கை. அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். இல்லை, காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னா இந்தியா கூட்டணியே இல்லையா? காங்கிரஸ் ஏன் வெளியே போகணும்னு நீங்கள் விரும்புறீங்க? இல்லை, அங்கே தானே போச்சல. நாங்கள் விரும்பணும் இல்லை, ஆல்ரெடி வந்து அவங்க என்ன பேச்சுவார்த்தைக்கு அவங்களுக்கு இல்லைங்க, அது தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய சலசலப்பு. இது எல்லா கூட்டணியிலும் ஏற்படும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து ஒரு பவர் ஷேர் கேட்குறாங்க. அது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதாங்கிறத நெகோசியேஷனில் தான் முடிவாகும். இப்படி கேட்கறதுனாலே ஒரு கூட்டணி உடைஞ்சிடாது. அவங்க கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிங்கிற ஒரு உரிமையோடு கேட்குறாங்க. நான் உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், உங்களுக்கான வெற்றிக்காக நாங்களும் பாடுபடுறோம், காலங்காலமாக உங்களுக்கு நாங்கள் உழைச்சிருக்கிறோம், அதனால் எங்களுக்கு இந்த முறை வந்து அதிகாரத்தில் ஒரு பகிர்வு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அது ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது பொருந்தி வராது அப்படின்னு அவர் முதல்வர் சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக நெகோசியேஷனில் அது முடிவாகும். அது என்ன எப்படி பொருந்தி வராதுன்னு அவர் சொல்கிறாருங்கிறத அவங்க பேச்சுவார்த்தையில் விளக்குவாங்க. இல்லை அது பொருத்தமாக இருக்கும், எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஒரு கூட்டணி உடையாது. கட்டாயமாக திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும். இந்த கூட்டணியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. வாய்ப்பு இல்லை கூட்டணி. அது எங்கள் நிலைப்பாடு. அது எங்கள் நிலைப்பாடு. நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம், காங்கிரஸ் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்குது. எங்களை மாதிரியே காங்கிரஸ் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அல்லது காங்கிரஸ் சொல்கிற மாதிரி நாங்கள் அவங்கள பின்பற்றி இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒரு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.